வணக்கம் மதுரை, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சாக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 6. என்னென்னா டே 6 யாருன்னா புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் ஜொமேட்டோவில் பார்ட் டைமாக டெலிவரி வேலை செஞ்சு 1 லட்ச ரூபாவை சம்பாரித்து காட்டுறேன். இன்றைக்கி எவ்வளோ மணிக்கு ஆன் பண்ணேன்னா கரெக்டாக 5 மணி ஜிக்ஸுக்கு கரெக்டாக 5:30 மணிக்கு தான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போது செகண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஜல்தி ஆன் பண்ணிட்டுக்கிறேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இன்றைக்கி வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதனால தான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து லைட்டை கட்டிங் பண்ணிட்டு அப்புறமா ஆன் பண்ணேன். ஸோ பார்க்கலாம். இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 5:51 ஆகுது. செகண்ட் ஆர்டர் ஒன்று எப்போ வருமோ அந்த ஒன்றே கண்டினியூ பண்ணுறேன். திருப்பி ஆர்டர் பிக் பண்ணிட்டு இப்போ ட்ராப்புக்கு போயின்னுக்கிறேன். இது எத்தனாவது ஆர்டர்னா செகண்ட் ஆர்டரு. ஓகே தரேன். இப்போ தான் ஆன் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. என்னன்னு தெரியல, வர அர்னிங்ஸ் கம்மியானே இருக்குது. டைம் மட்டும் சீக்கிரமாக போயிடுது. இது வரைக்கும் எவ்வளோ அர்னிங் பண்ணியிருக்கேன்னா வெறும் 215 ரூபா அர்னிங் பண்ணியிருக்கேன். 5 மணிக்கு லாகின் பண்ணேன். 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வெறும் 215 ரூபா. வர அர்னிங்ஸ் கம்மியானே இருக்குது. தரேன் நானும் எஃபர்ட் போட்டு நாலுலேருந்து சீக்கிரம் பண்ணோம், ஜாஸ்தி எஃபர்ட் போடலான்னு பார்க்குறேன். வரமாட்டேங்குது. ஏன்னா மந்த் எண்ட்னால யாருமே ஆர்டரே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சி தெரிதா இல்லையான்னு கூட தெரில. இருட்டாகுது, ரோட் லைட் இல்லை வேறு, அதனால தான். தெரியும் பாருங்கள். இப்போ தெரியும் பாருங்கள். ஓகே, இந்த ஆர்டரை கொடுத்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் டே 6 பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு வேறு. ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காகவே நடக்கலை. இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 8.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, வெறும் 2.5 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. இதுக்கெல்லாம் வந்துக்கிறேன் நான். மந்த் எண்டுனால யாருமே புக்கு கூட சாப்பாடு கூட ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மொக்க போர். நானே வண்டி ஓட்டி எதுனா கிடைக்குமா அதுக்கு பேசலாம், இதை பற்றி பேசலான்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நேற்று எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கரெக்டாக யஷ்வந்த்பூர் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிறேன். 4 மொக்க. எந்த மாலுக்கு நான் வரக்கூடாதுன்னு நினச்சேனோ அதே மாலுக்கு ஆகுது. என்ன மால் தெரியுமா? முருகன் மால். இந்த மாலுக்குள்ளே வந்துட்டாலே வெளியே போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். ஏன் அவ்வளோ பெரிய மால் இது. இது எங்கே இருக்குதுன்னு தேடி அங்கே கண்டுபிடிச்சி இந்த மாலை ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்லேருந்து பிளாக் பண்ணணும். இதுக்கு இவருடைய அட்ரஸ் கொடுக்கலாம். ஓ பாய், வாவ் சைனா. செகண்ட் ரேட்டா அங்கே எவ்வளோ தூரம் வரணும் தெரியுமா? தர யாரை செக்யூரிட்டிக்கிறாங்க, அவனை கேட்டு பார்க்கலாம். ஆமாம் காண்டு. இது உள்ளே போயிட்டாக்கா வெளியே வர்றதுக்கே 20 நிமிஷம், 25 நிமிஷம் ஆகும் வரத்துக்கு. சும்மா போயிட்டு வரத்துக்கு, அவ்வளோதான். ஓகே, பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் வந்திருக்கோம். வந்துடுற அந்த இந்திக்கார பையன் என்ன மஸ்தாக பேசணும் தான் தருமா. ப்ரோ இந்த மாலில் என் எக்ஸு வேலை செய்யுது ப்ரோ. ஸ்கூல் படிக்கும் போதே நான் லவ் பண்ணேன், அப்படி இப்படி நான் சொல்லினுக்கிறேன் பாட்டுக்கு. இப்போ பார்த்துச்சின்னா நல்ல வேலை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லைன்னா இப்படி ஆகிட்டுக்கோம் அப்படி ஆகிட்டுக்கோம் என்னென்னமோ சொல்லினுக்கிறான் அவன். எனக்கா? சரி ஓகே பையா நான் இதே தான் சொல்லினுக்கிறேன். அவன் பாட்டுக்கு எக்ஸிங் வேலை செய்து போய் அதெல்லாம் பார்த்துரும், அதனால் மூஞ்சிக்கெல்லாம் ஸ்காப் கட்டிக்கிறேன் நான். அப்படி என் எக்ஸு பார்த்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அது எங்கே வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்றும் தெரியும், ஓரன் மேலே தான் வேலை செய்யுது. அதனால் நான் மூஞ்சி முடிக்கணும் வந்துருக்கிறேன். அது இப்போ தப்பாக நினச்சிக்காத அப்படி இப்படியா சொல்லிட்டுருக்கிறான். எனக்கா? சரிடாப்பா, நானே ஏதோ டென்ஷன் இருக்கிறேன், விட்றா. ஆமாம், அது ஏன் மூஞ்சி காட்டலன்னா அவனை கேட்காம தான் வீடியோ பண்ணேன். அவனை கேட்டு நான் வீடியோ பண்ணியிருந்தேன்னா அவனை வீடியோக்களை கொண்டு வந்திருப்பேன். இப்போ அதனால தான் அவன் மூஞ்சி கொண்டு வரல, வெறும் பின்னாடி மட்டும் கொண்டு வரல. ஓகே வேறு கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு இப்போ எங்கே ட்ராப்னா, நேற்று ஒரு காலேஜை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ ராத்திரியெல்லாம் வெறும் பிரச்சனையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த காலேஜுக்குள்ளே தான் இப்போ டெலிவரி ட்ராப். அந்த
காலேஜில் தான் இப்போ ட்ராப்பு. वुमेंस कॉलेज हो, न्यू वुमेंस हॉस्टल इधर 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 ही है ये। हाँ इधर ही है, इधर ही इलाकला குதிரை அங்கே என்ட்ரி இல்லையா, அதனால் வண்டி வெளியே விட்டு நடந்து போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே தான் பக்கத்தை தான். அதே இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 10:45 அர்னிங் சொல்லணும்னா 615 ரூபா அர்னிங் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி எவ்வளோ ஜிக்ஸை முடிச்சிருக்கேன்னா 5 ஜிக்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதில் 10 ஆர்டரை முடிச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 801 ரூபா. ஸோ நேற்று தான் இன்றைக்கி தான் ப்ளஸ் பண்ணோன்னா 4834 ரூபா இந்த 6 நாள் நான் அர்ன் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நாளே ரொம்ப மொக்கையாக போகிறதுனால வீடியோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஜாஸ்தி அர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் டேக் கேர், டாடா, பாய் பாய்.